அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கூட யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த காலை வேளை எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களுக்கு கற்றுத்தரும் வார்த்தைகளின் ஆழங்களை, சத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்காய் வாழ நீர் எங்களுக்கு வழி செய்யும். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைத்தை உட்காருவோம். இன்றைக்கு ஒரு புதிய புஸ்தகம் படிக்க போகிறோம். யாத்திரையாகமம். இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், அதற்கு பெயர் என்ன கொடுத்திருக்கிறது வேதம் என்றால், இந்த புஸ்தகம் ஸ்டார்ட் ஆகும்போது வர முதல் எழுத்தை இதற்கு பெயர் கொடுத்திருக்குது. இங்கே என்னவென்றால் ஷெமோட் என்று அர்த்தம். நம்ம யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரர்களின் நாமங்கள் ஆவன. இப்போ ஹீப்ரூ லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷெமோட் என்று ஸ்டார்ட் ஆகுது. இது எதை குறிக்குது என்றால், இஸ்ரவேலின் குமாரருடைய நாமங்கள் ஆவன. அந்த வேர்டு எப்படி, அந்த சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வே எல் லே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஷெமோட். ஷெமோட்னா த நேம்ஸ், பெனே அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஷெமோட்னா நேம்ஸ், பெனேனா மகன்கள். ஆக இஸ்ரவேலுடைய மகன்கள் அப்படின்னு நம்ம இதுக்கு டைட்டிலாக எடுத்துக்கலாம். ஆமென். ஆக ஆனால் இந்த எக்ஸோடஸ்க்கு தமிழில் அர்த்தம் என்ன கொடுக்கிறது? இங்கிலீஷுடைய அர்த்தம் என்னவென்றால், இங்கிலீஷில் எக்ஸோடஸ்னு வந்துருச்சு, தமிழில் யாத்திரையாகம் வந்துருச்சு. அப்படின்னா ஜேர்னி, பயணம், யாத்திரை. யாத்திரையோட வார்த்தை தான் தமிழில் யாத்திரையாகமம். ஹீப்ரு வேர்டு யாக்கோபுடைய மகன்கள், இஸ்ரவேலுடைய மகன்கள்னு டைட்டில் கொடுத்ததை தமிழில் இங்கிலீஷில் யாத்திரையாகமம், அவர்கள் புறப்படுதல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதான் யாத்திரையாகமத்தினுடைய அந்த பெயர்னுடைய அர்த்தம். நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு உன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. திருச்சபையே, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அநேக பாடுகள் பட்டதாக நம்ம இதில் படிக்க போகிறோம். ஆனால் அந்த எகிப்து தான் இந்த இஸ்ரவேலர்கள் வளர்வதற்கு ஒரு தாயின் கருவாய் இருந்தது, கர்ப்பப்பையாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். கர்ப்பப்பையில் எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது. கர்ப்பப்பையில் குழந்தை ஏறி வெளியே போயிட்டு வருமா? ரொம்ப டைட்டாக, காம்பேக்டாக இந்த பொசிஷன், ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த பொசிஷனில் தான் குழந்தை இப்படி தான் இருக்கும், ஃபீட்டல் பொசிஷன். இந்த ஃபீட்டல் பொசிஷனில் தான் குழந்தை வளருது 10 மாதத்தில். அதுபோல் இவர்கள் மிகுந்த உபத்திரவங்கள், மிகுந்த பாடுகள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தான் அவர்களை கர்த்தர் வளர்க்கிறார். ஆமென். வளரும்படி செய்கிறார், பெருகும்படி செய்கிறார். பைபிள் ரெக்கார்ட் பிரகாரம் 430 ஆண்டுகள் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஃப்ரம் கெஸ்ட்ஸ் தே பிகம் ஸ்லேவ்ஸ். கெஸ்ட்டாக போனாங்க. யாக்கோபுக்கு 70 பிள்ளைகள், அவருடைய வயிற்றில் பிறந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து வெறும் 70 பேர் தாங்க கெஸ்ட்டாக போனாங்க. அவங்க மகன் ஏற்கனவே தொலைந்து போன யோசேப்பு எகிப்திலே அவன் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறான், முதன்மை அமைச்சராக இருக்கிறான், தலைமை அமைச்சனாக இருக்கிறான், ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறான். அவனை கண்டுபிடித்து விட்டோம். நாங்கள் கோதுமை கொள்ளும்படியாக, உணவு கொள்ளும்படியாக எகிப்துக்கு போனோம். பார்த்தால் நாங்கள் அடிமையாய் விட்ட தம்பியே அங்கே பிரதம அமைச்சனாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு தகப்பனிடம் வந்து சொல்ல, தகப்பன் தன் மகனிடம் போக கெஸ்ட்டாக போயிட்டாங்க. ஆக அவங்க கெஸ்ட்டாக போகிறத 30வது வருஷத்தில் கெஸ்ட்டாக போகிறாங்க. ஏன் நான் 30வது வருஷம்னு சொல்கிறேன்னா, யோசேப்பு அங்கே ஆல்ரெடி 30 வருஷம் இருக்கார், அவரோட ஒரு 30. அதன் பிறகு அவர்கள் 400 வருடங்கள் இந்த எகிப்திலே அடிமைகளாக இருக்க போகிறார். ஃப்ரம் கெஸ்ட் தே பிகம் ஸ்லேவ்ஸ். நம்ம அல்லேலூயா. இந்த தாயின் மடி என்று நாம் எண்ணுகிற இந்த எகிப்து தான் இந்த இஸ்ரவேலர் அனைவரையும் வளரும்படி செய்தது. ஆமென். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டார்டிங் வேர்சஸில் எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் என்று சொல்லுகிறேன். இப்போ நான் யோசித்தேன், பழைய ஆதியாகமம் கன்க்ளூட் ஆகுது 50 சாப்டரில். அந்த 50 சாப்டரில் அவருக்கு யாக்கோபுன்னு தான் பேர். யாக்கோபுக்கு வயசாயிருச்சு, யாக்கோபு மரித்தான். பிறகு அவன் மகனாகிய யோசேப்பு
மரித்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த இஸ்ரவேல்? நம்ம எல்லாருக்கும் பேர் இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ் வச்ச பேர். இந்த யாக்கோபுக்கு கர்த்தரே வச்ச பேர். அன்றைக்கும் உலகத்தில் ஒரு நாட்டுக்கு ஆண்டவர் வைத்த பேர் இருக்கிறது என்றால் அது இஸ்ரவேலர்கள் தான். அந்த பேரை சொல்கிறதுக்கு கூட நம்ம யோசிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பெயர். இது எப்படி வாங்கினார்கள்? ஹல்லேலூயா. இந்த பெயர் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? இதையெல்லாம் நாம் இன்றைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாய் தியானிக்கிற மக்களாக இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு a man, a family, a big clan, 12 tribes, a nation. ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு குலம், 12 கோத்திரங்கள், ஒரு நாடு. ஒரே மனுஷன் ஒரு குடும்பமானான். ஒரு குடும்பம் என்னாச்சு? ஒரு குலமாக மாறினான். அந்த ஒரு குலத்தில் 12 கோத்திரங்கள் உண்டாச்சு. அந்த 12 கோத்திரங்கள் ஒரு நாடாய் மாறினது எகிப்தினுடைய வயிற்றில்தான், எகிப்தினுடைய கர்ப்பப்பையில் தான். ஃப்ரம் த womb of Egypt. Egypt was like a mother's womb for Israel. Amen. Hallelujah. இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யாக்கோபு மரித்து போயிட்டார். இந்த யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல். இன்றைக்கு சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது த சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னா தான் யாத்திரையாகமம் என்பதை நாம் படித்தோம். யாக்கோபினுடைய மகன்கள் என்பது தான் யாத்திரையாகமம். ஷெமோட், ஷெமோட் என்கிற வார்த்தை த நேம்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், பிள்ளைகள் சன்ஸ் அப்படின்ற பேரில் துவங்குகிற இந்த புஸ்தகம். யாருங்க இந்த இஸ்ரவேல்? நம்ம பார்த்தோம்னா இந்த இஸ்ரவேல் வேறு யாரும் இல்லைங்க. ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு கட்டுப்பட்ட, ஆண்டவரை வணங்கின ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபு. ஆமென். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலாக மாறுகிறான். இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஆதியா 32:28 சொன்னார், அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர், அவர் சொல்லுகிறார், என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் சப்ளான்டர், ஏமாற்றுபவன் அல்லது போராடுகிறவன், குறுக்கு வழியில் ஜெயிப்பவன். ஆமென். யாக்கோபு என்று நாம் சொல்லுகிற வார்த்தை ஹீப்ருல யாக்கோவ் ஊஃப் என்று முடிகிறது. டு ஃபாலோ, பின்னாடியே வந்து ஜெயிப்பவன், செகண்ட் பிளேஸில் வந்து முந்திக்கிட்டு முதல் பிளேஸில் வருபவன். ஓவர் ரீச், எல்லாரும் எடுக்கிறாங்க, ஒருத்தர் கையை விட்டு அப்படி எடுத்தார் என்ன பண்ணுவீங்க? அது பேர் தான் அது ஓவர் ரீச். இந்த யாக்கோபு என்றால் குதிங்கால் என்றும் அர்த்தமா. ஏன்னா அண்ணன் பிறக்கும் போது குதிங்காலை பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி வர பார்த்தான். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாரோட பேர்? யாக்கோபு. ஆனால் ஆண்டவர் பேரை மாத்துறார். நீ யாக்கோபா இந்த பேரில் இருந்தாய், நான் உனக்கு பேரை மாற்றி இஸ்ரவேல் என்று வைக்கிறேன் என்று சொல்கிறார். அது எங்கே சொல்கிறாருன்னா 32ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம். இப்போ தான் 28ஆம் வசனத்தில் இஸ்ரவேல்னு பேர் வச்சிட்டார். ஓகே. இப்போ இந்த பேர் அவர்கள் பிள்ளைகளுக்கு வருகிறது. அப்பாவோட பேர் யாருக்கு வந்துருச்சு? பிள்ளைகளுக்கு. அது எங்கங்க ஃபஸ்ட்டு வருதுன்னா இதே 32ஆம் அதிகாரத்தில் வருகிறது. கர்த்தர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை பூசிக்கிறதில்லை. அவங்க வந்து மட்டன் சாப்பிட்டாலும், அவங்க எந்த பீஃப் சாப்பிட்டாலும், எது சாப்பிட்டாலும் தொடை சந்து நரம்பு என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட தொடை சந்து நரம்பை கர்த்தர் தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் என்கிற பேர் ஆதியாகமம் 32 தான் வருகிறது. அதையும் யார் தான் கொடுக்குறாரு? ஆண்டவர். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யாக்கோபின் புத்திரர்னு வந்திருக்கலாம், இப்போ என்னன்னு பேர் மாற்றிட்டார் ஆண்டவர், இஸ்ரவேலுடைய புத்திரர். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் என்கிற பேரை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஐயா, அப்படி இஸ்ரவேல்னா என்ன பேரையா? இஸ்ரவேல் என்றால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இஸ்ராயல் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஓகே. ஆமாம், 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து யாஷார், அப்புறம் ஏல். 2ஆக பிரிக்கலாம். என்னதுங்க? நம்ம தமிழில் படிக்க பிரித்து எழுதுக. அந்த மாதிரி யாஷார், ஏல். யாஷார்னா நேர்மையான அர்த்தம். என்ன பேருங்க?
ஏல்னா ஆண்டவர், ஆண்டவருக்கு முன்பதாக நேர்மையான. இவருக்கு முன்னாடி என்ன பேர்? ஓவர் ரிச். அப்படி எடுக்கிறவர் இப்போ என்ன பேர் வாங்கிட்டாரு? தேவனுக்கு முன்பதாகவே நேர்மையான. இன்னொரு ஒரு ஆழத்தை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி பேர் அதில் இருக்குது. ரைட்டா? யா சா ஏல், எஸ்ரேல், இஸ்ரேல் வருதா? அந்த யாவை தூரம் எடுத்துகிட்டு ஏழு தூரம் எடுத்தால் சாரா என்கிற வார்த்தை வருகிறது. சாரா யார்? அவங்க ஆட்சி. ஆமேன். ஆபிரகாமுடைய மனைவி பேர் சாராள். ஆமாம். நம்ம கூட எங்கேருந்து வந்தோன்னு நம்ம திடீர்னு உலகத்தை பார்த்துட்டு நம்ம வானத்தில் குதிச்ச மாதிரி நினைக்க முடியாது. நம்ம தாத்தா ஆட்சி அந்த வழியில் தான் வந்தோம், நம்ம வேறு எங்கேயும் வரல. அந்த வழியில் தான் கர்த்தர் நம்மை கூட்டி கொண்டு வந்தார். ஆக இஸ்ரவேலுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இவங்க எங்கே இருக்காங்க இப்போனா? அவங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது கானான் தேசத்தில் இருக்கணும்னு. வந்துட்டார் தாத்தா, பெரிய தாத்தா ஆபிரகாம் தாத்தா, அவர் செத்துட்டார். சாராள் ஆட்சி செத்துட்டாங்க. ஈசாக்கு செத்துட்டார். அவங்க அம்மா ரெபேக்கா செத்துட்டாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தர் பேர் ஏசா, இன்னொருத்தர் பேர் யாக்கோபு. அண்ணன் வந்து டே ஆண்டவராது வேறு வழி போடா, நான் இஷ்டத்துக்கு போகிறேன்னு அவரு கத்தி தூக்கிட்டு சண்டை போட்டு அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், பெரிய நாடாகவே ஆகிட்டார். ஆனால் இந்த யாக்கோபு மாமா வீட்டுக்கு ஓடிச்சு, லைட்டாக ஏமாற்றிட்டு மாமா வீட்டுக்கு ஓடிச்சு. ப்ரொஃபைல் பாருங்கள் எப்படி லோ ப்ரொஃபைலாக மாறுது. ஏசா கத்தி முனையில் எடுத்துகிட்டு அவன் ஏதோ நாட்டையும் பில்ட் பண்ணிட்டான், ராஜாவாயிட்டான். அவனுக்கு பிரின்சஸ், அவன் பிள்ளைங்கள்லாம் இளவரசர்கள். ஒரு நாடை ரியல் எஸ்டேட் பண்ணி நாடை சம்பாதிச்சு எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டான். இது வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டார். ஏற்கனவே 70 வயசுக்கு மேலே தான் பிள்ளைங்க இவங்களுக்கு பிறந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. அவ்வளோ ஏஜ்டாக தான், அவ்வளோ நாள் இப்படியே தான் ஆடு மேய்க்கிறது, ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். யாருங்க? யாக்கோபு. அந்த யாக்கோபு ப்ரொஃபைல்லாம் ஆயிடுச்சு, லோவாகிடுச்சு. ஆடு மேய்க்கிறாரு, திரும்பி வராரு. திரும்பி வந்தால் பசங்க வந்து எமோரியர் கூடலாம் சண்டை போட்டானுங்க. பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க பொண்ணுக்காக தீநாள் விஷயத்தில். இப்போ ஒரு இடத்துல குடியிருக்கிறார். பஞ்சம் உண்டாகிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதுக்கு முன்னாடி தன் மகனாகிய யோசேப்பு என்பவனை தொலைக்கிறார். அவர் பார்வையில் தொலைச்சிட்டார், செத்துட்டான். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்க பார்வையில் சாப்பாடு கொண்டு வந்த தம்பியை அடித்து ட்ரெஸ் எல்லாம் உருவி விற்றுட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அனாதையை போல் யாக்கோபு அங்கே இருக்கிறார். ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ரைட்டா? ரிட்டர்ன் ஆகிறார், மாமா வீட்டிலேருந்து ரிட்டர்ன் ஆகி. அண்ணனை இவர் ஏமாத்தினார், இவர் அவங்க மாமா ஏமாற்றிட்டார். அவங்க மாமா பண்ண மிஸ்டேக் தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு மனைவியில் 4 மனைவிகளாக மாறிச்சு. 4மே அவருக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்கல. இப்போ தான் சரி அப்பா மாதிரி தாத்தா மாதிரி ஊரில் வாழலான்னு பார்த்தா ஊரில் சாப்பாடு இல்லைன்னு பையன் அங்கே இருக்கான். பையன் வீட்டுக்கு போயிட்டார், பையனோட வீட்டுக்கு போயிட்டார். பையன் போடுற சோறை சாப்பிட்டுட்டு இருந்தார், அங்கேயே செத்துட்டார். பாடி எடுத்துன்னு வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி கலரெல்லாம் புதைச்சிட்டாங்க. அது மாதிரி எங்கன்னா வாழ்ந்து எங்கன்னா செத்துட்டு போயின்னே இருக்கலாமா? நம்ம பிள்ளைங்க நாகம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன். அவரை பற்றி ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ரொம்ப அழையாக வந்துருச்சு. என்னதாயா நீ சாதிச்ச? அப்படியே பெரிய கிரிமினல் மாதிரி, அலர்ட் மாதிரி, விஷயம் தெரிஞ்ச மாதிரி, பிறக்கும் போதே அண்ணன் காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்த. பயிற்றம்பயிர் குழு கொடுத்தேன்னா தான் நான் பயிற்றம்பயிர் கொடுக்குறேன், சொத்து எழுதி வைக்கிறியான்னு கேட்டேன். என்ன சாதிச்ச? எங்கே உன் சொத்து? உன் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? அனாதையாக நடுத்தரில் விட்டு நீ செத்து போயிட்டா எத்தனை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பையன் யோசேப்பு இருக்கார், அவர் பெரிய ராஜா ஸ்தானத்தில் இருக்கார். அவர் எதனா பார்த்து இங்கே வந்து சண்டை போட்டு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அவரும் அங்கேயே வாழ்ந்து அப்படியே செத்து போயிட்டார். எல்லா பிள்ளைங்களும் கெஸ்ட்டாக போனவன் ஒரு எவ்வளோ நாளுங்க கெஸ்ட்டாக இருக்க முடியும்? வேலை கொடுக்க மாட்டாங்களே. என்ன வேலை? ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் இல்லையே. யோசேப்புக்கு மட்டும் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ், மீது எல்லாருக்கும் லோ ப்ரொஃபைல் ஜாப்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஆடு மாற்ற தான் மேய்க்க தெரியும். ஆடு மாடு மேய்க்க தெரிஞ்சவங்க அடிமை வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் வேலைக்கார ஒர்க்கர் லேபர். ரைட்? கோஷியன் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க்கர், எல்லாருமே லேபர்ன்ற பேர் வந்துருச்சு. ஆனால் இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஃபிட்டாகிறாங்க, பலமாகறாங்க, ஜாட்டமாகறாங்க. ஹூ கேர்ஸ்? பெருகிட்டாங்க. ஹூ கேர்ஸ்? சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லை, நாட்டில் அந்தஸ்து இல்லை. பணக்காரர்களோட இவங்க உட்கார முடியாது, படித்தவர்களோட உட்கார முடியாது, எகிப்தியர்களோட உட்கார முடியாது. அல்லேலூயா. 70 பேரா போனவர்
1 வருஷம் 2 வருஷம் தங்கலாங்க. 400 வருடமாக அந்த இடத்துலேருந்து வெளியே வர பிளானே இல்லை. அவங்க மென்டாலிட்டி அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. எங்கள் எஜமா வீட்டில் கொம்மட்டி காய் கொடுத்தா போதுங்க, அதையே நான் சாப்பிட்டுப்பேன். அவங்க வீட்டு மச்சம் இருந்தால் போதும், கொம்மட்டிக்காய் அப்படி சொல்லி வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்களோட டயட்டே மாற்றிட்டாங்க. த ப்ரொஃபைல் வாஸ் வெரி லோ. ஆனால் பேர் என்னது? இஸ்ரவேல். ஆமென். திருச்சபை நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல்னு சொன்னாலும், இஸ்ரவேலுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அங்கே ஒரு ஈக்குவேஷன் பண்ணுவோம் பாருங்களேன். இஸ்ரவேல் பார்வோன், இஸ்ரவேல் எகிப்து. இல்லை, இஸ்ரவேலா எகிப்தா, இஸ்ரவேலா எகிப்தா. இந்த இஸ்ரவேலா எகிப்தான்னும் போது அந்த ஈக்குவேஷனு ஈக்குவல் ஆகாது. இஸ்ரவேல் பக்கம் கர்த்தர் வந்து நின்று அதை ஈக்குவல் ஆக்குவார். The real battle always included God for Israel in the equation. Israel, 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 Isara கூடவே யார் இருக்கிறாரு? ஏல் இருக்கிறார். ஏல் என்றால் தேவன் versus ஈஜிப்ட். அவருடைய நிலையை பார்த்து அவர்கள் தேவன் அவர்களை விட்டு போகவில்லை. அவர்கள் நிலையின் மத்தியிலும் அவர் அவர்களோடு தான் வாழ்கிறார். யோசிச்சு பாருங்களேன். படித்தவர்கள், ஞானிகள், மேதைகள், சாஸ்திரிகள், புத்திசாலிகள் எல்லாம் எகிப்தில் இருக்கும்போது இவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி வாழ்ந்தார்களாம். வலது கை ரைட் எது, லெஃப்ட் எது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரைட்டு லெஃப்ட் கூட சொல்ல ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ தான் பழக்கம் வரும். ரைட்டு கை எது, சோத்து கை பக்கம் போ அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்து கை பக்கம் போ. மார்ச் பாஸ்ட் கூட பண்ண தெரியாத ஜனங்கள். லெஃப்ட் எது, ரைட் எது. ஆமாம், நான் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன். ஒரு காலில் ஓலை கட்டிட்டாங்களாம், ஒரு காலில் சீலை கட்டிட்டாங்களாம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பண்ண தெரியல. ஓலைக்கால் சீலைக்கால், ஓலைக்கால் சீலைக்கால்னா தான் லெஃப்ட் ரைட் லெஃப்டே மார்ச் பாஸ்ட் பண்ணாங்களாம். அப்படியெல்லாம் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது தேவன். ஆனால் இவர்கள் தான் இஸ்ரவேலர். ஆமென். இந்த இஸ்ரவேலருடைய பிள்ளைகள் ஷெமோட். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கிங்டம் ஈஜிப்ட். ராஜா இருக்கார், மந்திரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறாங்க, கண்ட்ரி இருக்குது, விளைச்சல் இருக்குது, வேளாண்மை இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, மினிஸ்ட்ரி இருக்குது, போலீஸ் இருக்குது, மிலிட்ரி இருக்குது, இராணுவம் இருக்குது. இது வெறும் அடிமைகள். இவங்களுக்கு எதுவுமே இல்லை. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கே வித்தியாசம் தெரில. அவன் படித்து மேதையாக இருக்கிறான். இவங்க வளருவாங்களா? இவங்க முன்னேறுவாங்களா? இன்றைக்கி போய் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் ஏறக்குறைய 60% விஞ்ஞானத்துக்கு காரணமாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். காரணம் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே கர்த்தர் வந்தபடியால் தான். அந்த அதிகாரத்துக்குள் போவதற்கு முன்பதாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்னும் பயணத்தை துவங்கின நாம் கூட இப்படி தான் இருப்போம். யாக்கோபை பார்த்து அழறோம், நம்மளை பார்த்தே அழறோம். நம்ம ஈக்குவேஷனில் இன்னும் ஒரு குறை நிறைவாகவில்லை. நம்ம கூட கர்த்தர் நிற்கிறார் என்பது தான். We have God with us. இஸ்ரவேல். ஓகே, நம்ம இன்றைக்கி சாப்டருக்குள்ளே போகலாம். இதை நான் 3 பகுதியாக பிரிக்கலான்னு பார்க்குறேன். 1ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், பழுகி பெறினார்கள். 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருங்க ஒரு நிமிஷம். 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அவங்களை எப்படி அடிமையாக ஒடுக்கினார்கள் என்று. 15லிருந்து 22 வரைக்கும் ஒடுக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் எப்படி அவர்களை பெருக செஞ்சார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒன்லி பேர் தான், நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் தான். என்ன பேருங்க வருது? எகிப்தின் போன இஸ்ரவேலுடைய குமாரன் நாமங்கள் ஆவன. படிக்கலாமா? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கர். இசக்கர் அப்புறம் செபுலோன். ஆறு பிள்ளைங்க. இந்த ஆரோட நிறுத்துங்க. திரும்பி படிக்கலாம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கர், செபுலோன். இது 6க்கும் ஒரே அம்மா, லேயா அம்மா, லேயால். யாக்கோபுக்கும் லேயாலுக்கும் பிறந்த பிள்ளைகள் 6 பசங்க. ஓகே. ரூபன் என்கிற வார்த்தை ரூவன் என்கிற ஈப்ரு மொழியிலிருந்து வருகிறது. ரூவன். ரூவன் என்றால் முதல் மகன், அதோ மகன் அப்படின்னு அர்த்தம். என்னதுங்க?
யாக்கோபுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கல. எது பிறந்துச்சு? பையன். பிஹோல்ட் a son, அதோ ஒரு மகன், இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றது போல அதோ மகன், ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்கிறோமே, அதான் ரூவன். நல்லா இருக்குல்ல பேர்? ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் அந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு. யாக்கோப் ஆக்சுவலாக லேயாவை நேசிக்கல, அவர் ராகேலை தான் நேசித்தார். ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு அவங்க மாமனார் பெண்ணை மாற்றி கொடுத்துட்டார். கல்யாணம் முடிஞ்சிச்சு. மணமகளும் ஒருத்தர் தொட கூட இல்லை. ஆமாம். அடுத்த நாள் காலையில் விருந்துக்கு என் ஒய்ஃபை கூட்டு வந்தா கல்யாணம் தானே முடிஞ்சிச்சு. பார்த்தா யார் வந்து நிற்கிறா? முக்காடு போட்டிருக்கிறா. ஐயோ இது யார்? இல்லை, எங்கள் ஊர் வழக்கத்தின்படி முதல் பொண்ணு இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணை தர மாட்டோம். ஐயோ, அப்போ என்ன? நான் கேட்டது இன்னும் 7 வருஷம் ஆடுமை. வேறு வழியில் இப்போ இவளுக்கு வாழ்க்கை கொடுத்தாக வேண்டும். திருமணம் செய்து விட்டோம். எப்படி பலாத்காரம் பண்ணப்பட்டார் யாக்கோபு. வேறு வழியில் என்ன பண்ணோம்? வாழ்ந்தாக வேண்டும். இவளோட வாழணும், அவளை நேசிக்கணும். பையன் பிறந்துட்டான். இதோ ஆம்பளை பிள்ளை பிறந்தான். அவன் பேர் ரூவன். இரண்டாவது மகன் பேர் சிமியோன். இந்த சிமியோன் என்கிற வார்த்தை ஷிமியன் என்கிற வார்த்தை ஹீப்ரு வார்த்தையிலேருந்து ஷமா என்கிறதுலேருந்து வருது. ஷமானா டு ஹியர். ஷமா இஸ்ரேல். இது வந்து லேயா ஆட்சி பேர் வைக்கிறாங்க. ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு எங்கள் வீட்டுக்கார என் கூட இணைச்சார், அதனால் ஒரு பையன் பிறந்தான். ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பை மிஸ்டேக்குன்னு சொல்லிடலாம். கல்யாணம் ஆச்சு, இந்த இவளுக்கு ஒரு குழந்தை நீ கொடுத்து தாண்டா ஆகணும், அதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பையன் பிறந்துட்டு பிறகு அவர் அவளை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஈ ஆல்ரெடி ஹேஸ் இஸ் கேர்ள், அவளுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஆனாலும் இந்த ஆட்சி ஜபம் பண்ணிச்சான், என் வீட்டுக்காரு என் கூட வந்து வாழணும், என்னை நேசிக்கணும். ஆமேன். அந்த ஆட்சி என்ன பண்ணிச்சான்? ப்ரேயர் பண்ணிச்சான். ஸோ காட் லிசன் டு மை ப்ரேயர்னு இவனுக்கு சிமியோன்னு பெயர் வைக்கிறாங்க, ஷிமேயன். அது மாத்திரமல்ல, திரும்பவும் ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் பெயர் லேவி. லேவி என்றால் இணைந்தது என்ற அர்த்தம், அட்ஹர்ட் என்ற அர்த்தம். லீவாய், ஹீப்ரு வார்த்தை லீவாய், லேவி என்ற அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இப்போ யாக்கோபு அவங்க புருஷனுக்கு லேயால் மனைவி என்கிற தாட் வந்து உருப்படியாக வந்து இணைகிறார். லேயாவையும் விசிட் பண்ணோம், இவை என் ஒய்ஃபு என்கிற எண்ணம். பேர்களுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். ஆமேன். ஃபஸ்ட்டு சன் வந்து ஹி ஹாஸ் டு, செகண்ட் சன் வந்து அந்த அம்மாவோட ப்ரேயரு, தேர்டு வந்து புருஷன் வந்து இணைகிறான். ஃபோர்த்து ஒரு சூப்பர் ஹீரோ பிறக்கிறார், பேர் ஜூடா. யஹூதா என்று அர்த்தம். யுத்ஹே வாவ் டா ஹே, இந்த வார்த்தைகள் யூதா என்றால் துதி, பிரைஸ். ஆமேன். டு தேங்க். ஆமாம். லேவியில் இணைஞ்சி ஒரு குழந்தை பிறந்த பிறகு அடுத்தது ஆட்சி வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்று இவங்களுக்கு ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. ஒரு குழந்தைய ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. உலகத்தில் பிள்ளைகள் தானாக இஷ்டத்துக்கு பிறக்கிறதுல கணவன் மனைவி உறவில் தான் பிறக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை இந்த அம்மாவுக்கு நெக்லெக்ட் பண்ணப்படுது. யாக்கோபுன்னா சொல்லியிருப்பாரு, லேயா என்னை ஏமாற்றி உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, நீ என் மனைவியே இல்லை, மனைவி அவள் தான் பண்ணப்பட்டு. அவங்க வேற கூச்சப்பார்வை வேறையா, ஒரு பெரிய திறமை இல்லாதவங்க. ராகேல் வந்து ரொம்ப எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். அவர் வாயை திறந்தால வாயில் ராகேல் தான் வருது. ஃபோர்த்து சன் பிறக்கிறான், அவன் பேர் யூதா. இந்த அம்மா துதின்னு பேர் வைக்குது, துதிச்சு பேக்குது. ஆண்டவர் அதிகமாக தேடினது ராகேலா லேயாலான்னு கேட்டிங்கன்னா, ராகேல் ஆண்டவரை தேடின மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கல. அது அந்த சிலையை கூட எடுத்து வச்சுட்டு வந்தது. லேயால் அப்பொழுதே கர்த்தரை தேடி இருந்தபடினால்தான் பயங்கர எக்ஸலண்ட்டான பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்காங்க. நம்பர் 1 லேவி, ஊழியத்துக்கே தன்னை அர்ப்பணிக்கிறான். நம்பர் 2 யூதா, எக்ஸலண்ட். இன்றைக்கும் அவர்கள் பிள்ளைகள் யூதர்கள் என்று பேர். இன்னொன்று நம்ம படித்தோம்னா, நம்ம மஹ்பிலா கல்லறையில் போய் பார்த்தோம்னா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபெக்காள், யாக்கோபு, லேயா தான். ராகேல் இங்கே போகிற வேளை கர்வாலி மரத்துக்கு பெத்லகேமில் இருக்காங்க. அந்த ஆட்சி அவங்களோட கல்லறை டுவர்ட்ஸ் பெத்லகேம். அதனால் தான் ஜீசஸ் பெத்லகேமில் பிறக்கும்போது 2 வயசு உள்ள குழந்தைங்களை கொலை செய்யும்போது ராகேல் அழுகிறாள்னு தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். ஆமேன். இந்த 4 பிள்ளைங்களுக்கு அப்புறம் வேற ஒரு 4 பிறக்கிறாங்க. அவங்க யாருன்னா
ராகேலுக்கு பிள்ளை இல்லைன்றதுனால அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தன்னோட வேலைக்காரியை புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. 7 வருஷத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டார். ஆடு மேய்ச்ச பிறகு ராகேல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ராகேலுக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா, என் வேலைக்காரியை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவள் பேர் பில்லா அப்படின்ட்டு. அவங்களுக்கு 2 குழந்தை. அப்புறமா இதை பார்த்து லேயாலும் அவரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேயால் சொல்கிறதையும் யாக்கோபு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னோடய வேலைக்காரியும் கல்யாணம் பண்ணிங்கன்னு அவங்களோட வேலைக்காரியும் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை வருது. அது நம்ம படிக்க போகிறோம். இப்போ முதல்ல லேயால் ஆட்சியோட பிள்ளைங்களை பார்த்துடலாம். 4 பிள்ளைங்களை பார்த்தோம், ரைட்டா? அதுக்கப்புறம் 4 பிள்ளைங்க, 2 வேலைக்கார அம்மாங்களுக்கு பிறந்த பிறகு நம்ம லேயா ஆட்சிக்கு 5ஆவது பையன் பிறக்கிறான். அவன் பேர் இசக்கார். என்ன பேருங்க? இசக்கார்னா எஷ் ஷகார் என்ற அர்த்தம். எஷ் ஷகார் என்றால் இதோ உன்னுடைய வெகுமதி. ஆமென். ஃபஸ்ட்டு 4 பிள்ளைங்க பிறந்துச்சு, அதோட நின்றுச்சு, குழந்தை பிறக்கலை. தங்கச்சி ஒரு பிளான் போட்டு தான் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணால் அதில் 2 குழந்தை பிறந்துச்சு. இந்த அம்மா ஒரு பிளான் பண்ணிச்சு, தன்னோட வேலைக்காரியை கொடுத்துச்சு, அதுக்கு 2 குழந்தை. 4 குழந்தை பிறந்த பிறகு திரும்பவும் கணவன் அவளோடு வந்து இணைகிறான். அவளுக்கு 5ஆவது குழந்தை பிறகுது, இஷக்கார். ஆமென். வசனம் சொல்லுது, இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது, ஹீப்ரூ எக்ஸ்பிளனேஷன், லேயா ஃபெல்ட் ரிவார்டட் ஃபார் ஹேவிங் எ 5th son. 5ஆவது எனக்கு குழந்தையா, அதிசயம். ஆமென். 5 மட்டும் இல்லை, லேயால் உங்களுக்கு 6ஆவது ஆண்டவர் தருகிறார். அந்த 6ஆவது பிள்ளை பேர் ஜெபுலோன். ஜெபுலோன் என்றால் டுவெல்லிங், ஹேபிடேஷன், கூடாரம் அமைத்து வாழ்பவன். ஜபால் என்கிற வார்த்தை டு டுவெல், வாழு என்ற அர்த்தம். லேயா 6th son. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு ராணி போல, அவங்க வீட்டுக்காரர் ஒரு அரசன் போல வாழற நிலமாயிடுச்சு. டு டுவெல், 6 பிள்ளைங்க, அப்பா அம்மா, அப்படி ஒரு நிலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதை தான் ஃபஸ்ட்டு யாக்கோபு அவருடைய மனைவியாக இருக்கிற லேயாளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளை இந்த ஃபஸ்ட் போர்ஷனில் நம்ம பார்க்குறோம். ஆமென். பார்த்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு பெஞ்சமின் பக்கம் ஜம்ப் பண்ணுறாங்க. அது யார்? அவங்க தான் ராகேலோட பிள்ளை. ராகேலுக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தர் யோசேப்பு, இன்னொருத்தர் பெஞ்சமின். இப்போ யோசேப்பு பற்றி பேச மாட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு போய் செட்டில் ஆகி அந்த ஊர் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கு. அவங்கள பற்றி நம்ம படிக்க போகிறோம், அவரை பற்றியும் படிக்க போகிறோம். அங்கே போயிட்டாரு. இப்போ இருக்கிறவங்க போகிறவங்க இல்லை. இவன் பேர் என்ன பேருங்க? பெஞ்சமின். பெஞ்சமின் என்றால், பென் என்றால் சன் என்ற அர்த்தம். பேரோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க. பென்னா சன். யாமீன் என்றால் ரைட் ஹேண்ட், சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், வலதுகரத்தின் மகன். ஆமென். ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு அன்பின் ஸ்டோரி தான் யாக்கோபு ராகேலோட திருமணம். ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஏன்னா அண்ணனால் கொலை செய்ய தேடப்பட்டு, தாய் தந்தையால் ஒடுக்கப்பட்டு, தாய் தந்தை வீட்டுக்கு விட்டு போயிடுப்பா என்று சொல்ல பயந்து ஓடி வரும்போது அவனுக்கு அன்பாய் கிடைக்கிறவள் அவனுடைய மாமன் மகள் தான் இந்த ராகேல். ஆனால் இவ்வளோ நாள்னா இல்லை, குழந்தை இல்லை, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவன் தான் யோசேப் பற்றி படிப்பேன், அர்த்தம் சொல்லுவேன். இது நெக்ஸ்ட் சன் பென்யமின், சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட். ரொம்ப நாள் அவர் அவங்க கூட வாழலை. அவங்க கூட வாழறதுக்கே 7 வருஷம் காத்திருந்தார். டோட்டலாக 14 வருஷம். அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு, இந்த செகண்ட் குழந்தை பிறகும்போது அவங்க செத்து வேற போயிடுறாங்க. அது ரொம்ப கொடுமை. நீண்ட நாள் வாழலை. மனதில் காயங்களோடு தான் யாக்கோபு வாழ்ந்து இருக்கிறார். ஆமென். அவரோட மனதில் அந்த பையனை பார்க்கும்போது, ரைட், எனக்கும் ராகேலுக்கும் உள்ள ஒரு அன்பின் நிமித்தம் ஒரு புள்ள, அது எங்கே போச்சுன்னு தெரில. இதுதான் பெஞ்சமின். எவ்வளோ பின்னாடி எவ்வளோ மறைந்த காயங்கள் உள்ளே இருக்குது பாருங்கள். சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்கு வந்துடுவோம். என்னென்னா, இப்போ ராகேலுக்கு குழந்தை இல்லை என்று தெரிந்த பிறகு இது நடுவில் நடக்குது, ஜூடாக்கு அப்புறம் நடக்குது. அந்த ராகேலுடைய வேலைக்காரி பேர் நீங்கள் மறக்கூடாது, அவங்க பேர் பில்ஹா. இந்த பில்லால் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க வீட்டுக்காரர் ஃபோர்ஸ் பண்ணி தன்னுடைய வேலைக்காரியை கொண்டு வந்து தன் கணவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆமென். நான் பண்ணோம் கல்யாணம். ஷி ஃபோர்ஸ்ட் ஹிம். இவ கூட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தீன்னா இவளுக்கு பிறக்கிற குழந்தை தான் என் குழந்தை, ஏன்னா இவன் வேலைக்காரி, என் பேர் தான் அதுக்கு வரும். ஃபோர்ஸ் பண்ணி
கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறான். அப்பா பேர் யாக்கோபு, அம்மா பேர் பில்லா. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பேர் தின் என்று சொல்லுகிறது. தீன், தீன் என்றால் டு ஜட்ஜின்னு அர்த்தம். அதுதான் டான் ஆக மாறுகிறது. தான் என்று நம்ம சொல்கிறோம். தான் என்றால் டு ஜட்ஜ், டு கவர்னர், டு கவர்ன். ஆமீன். இந்த தான் என்கிற வார்த்தையில் தான் கவர்னர் ஜெனரல் வரார். அவர் யார்? தானியேல். இந்த தான் அப்படின்ற வார்த்தையில் தான் ஆளுபவன் என்கிற அர்த்தம் வருகிறது. பட் ஷீ இஸ் த ஹேண்ட்மெய்ட் ஆஃப் ரேச்சல், ராகேலுடைய ஹேண்ட்மெய்ட். அது மாத்திரம் இல்லை, திரும்பவும் இன்னொரு பிள்ளை அதே பில்லாலுக்கு பிறகுது. அவன் பெயர் நப்தலி. நப்தலி என்றால் மை ஸ்ட்ரகிள் அர்த்தம். நப்தலி, நப்தலியில் அந்த 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 நா தூரம் எடுத்துட்டு பட்டால், நப்தால், அந்த நா தூரம் எடுத்துட்டு பட்டால் என்கிற வார்த்தை பார்த்தால் டு ட்விஸ்ட், கன்னிங். எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்துச்சு, எனக்கு பிறக்கல. நான் ட்விஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய என் குழந்தைய ஆகுவேன், என் வழிக்கு கொண்டு வருவேன், எங்கள் வீட்டுக்காரன் என் வழிக்கு கொண்டு வருவேன், நானும் ஒரு குழந்தைய தூக்கி சுமப்பேன். டு ட்விஸ்ட். ஆமேன். ஒரு அர்த்தம் சொல்லுகிறது அன்வரீட், இந்த குழந்தை பிறக்கிறதுனால எனக்கு கவலையே இல்லை. அவன்தான் நப்தலி, மை ஸ்ட்ரகிள், போராட்டத்துடன் எனக்கு கிடைத்த மகன். அடுத்த மகன் பிறக்கிறான், அவன் பேர் காத். நம்ம இந்த செகண்ட் வேர்ஸில் படிக்கிறோம். காத் என்றால் லக்கின்னு அர்த்தம். இந்த பேரெல்லாம் வைக்கிறது லேயா. ஏன் அவங்க வைக்கிறாங்க? எனக்கு ஏற்கனவே 4 பிள்ளைகள் பிறந்திருக்கு, என் தங்கச்சிக்கு அவள் வேலைக்காரி மூலமாக 2 பிள்ளைங்க பிறந்திருக்கு, என்னோட வேலைக்காரி மேலேயும் எனக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று கொடுக்க இவளுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த 2 பசங்க அதுக்கப்புறம் தான் பிறக்கிறாங்க ராகேலுக்கு பிறப்பதற்கு முன்பதாக. அப்போ சொல்லணும்னா 9th and 10th சன்ஸ். 1 2 3 4 லேயா, 5 6 பில்லா, 5 6 பில்லால், 7 8 ஜிப்லா, 9 10 திரும்ப லேயா, 11 12 லேயா. மன்னிக்கும், லேயா லேயா லேயா. ஆமாம், லேயாக்கு இது கடையில் அந்த 4 பசங்களுக்கு அப்புறம் ஒரு பெண் வேற பிறக்குது. ரைட், ஓகே. இப்போ காத் பிறக்கிறான். இந்த காத் யார் மூலமா பிறக்கிறான்னா, இப்போ லேயா ஆச்சு டென்ஷன் ஆகிட்டாங்க. அவள் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணியே, ஏன் வேலைக்காரியம்? பிள்ளைகள் பெறுகிற போட்டி நடந்துச்சு போல. இல்லை, எனக்கும் பையன் வேணும், இதுதான் பையன் வேணும். நல்ல வேலை அதோட நிறுத்திக்கிட்டாங்க, வேறு எதுவும் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல். இந்த காத் இவருடைய தாய் பேர் ஜில்பா. ஜில்பானா ஃபெர்டிலிட்டி, ட்ரிப், ஒழுவுகிற, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற என்று அர்த்தமா காத்துக்கு. ஓகே, ரைட். இன்னொரு அர்த்தம் வந்து நான் சொன்னேன் என்னதுங்க? ஃபார்ச்சுனேட், லக்கி என்ற அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இது யாருடைய வேலைக்காரி? லேயாவோட வேலைக்காரி. லேயாவோட அர்த்தம் என்னன்னு பாருங்கள். ரேயானா வியரி, சோர்ந்து போகிற, டெலிகேட்டான. லா ஆ என்கிற அர்த்தத்திலேருந்து லேயா வருகிறது. வியரினா சோர்ந்து போய் களைப்பாய் இருக்கிற என்று அர்த்தம். இந்த லேயா யாக்கோபுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஓகே, அதோட விட்டாங்களா? இல்லை, திரும்பவும் இந்த சில்பாவோடு இரண்டாவது மகன் பிறக்கிறான். அவன் பேர் ஆஷேர். ஆஷேர் என்றால் ஹாப்பினஸ். ஓஷேர் என்கிற ஹீப்ரு வழியிலேருந்து வருது ஆஷேர். ஆமேன். மொத்தம் 11 பசங்க பேர் படிச்சிட்டோம். அம்மாங்க யார், அப்பா யார் என்பதை படிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்பத்தோட தாத்தா புறப்பட்டு போகிறார். 70 பேராய் போகிறார். எத்தனை பேராக போகிறாருங்க? இதில் 11 பிள்ளைங்க பேர் தான் படித்தோம். ஆமேன். அதில் 11வது புள்ள தான் யோசேப்பு. யோசேப்பு ஏற்கனவே அவன் எகிப்துக்கு போய் இருந்தான் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஓகே, மொத்தம் எத்தனை பேர் போய் சேர்றாங்க? 70 பேர். பார்க்கக்கூடாது, 70 people. இப்போ நம்ம பார்த்தோன்னா யோசேப்புக்கு என்ன ஆச்சு? யோசேப் என்றால் அர்த்தம் என்ன? யோசேப் என்றால் he shall add, God shall add, தேவன் உன்னோடு கூட கூட்டி சேர்ப்பார் என்று அர்த்தம் யோசேப்புனா. இந்த யோசேப்பு நமக்கு தெரியும், அவங்க அண்ணனுங்க இஸ்மவேலர்கள் கையில் கொடுத்து அடிமையாக விற்றுட்டானுங்க. எத்தனை வெள்ளி காசுக்கு விற்றாங்க தெரியுமா யோசேப்பை? எவ்வளோ காசுக்கு விற்றாங்க? 20. ஜீசஸ் எவ்வளோக்கு? 30. இவர் எவ்வளோக்கு? அப்போ 4000 வருஷம் 3000 வருஷம் கழிச்சு 10 வெள்ளி காசு தான் மனுஷனுக்கு விலை கூடிச்சான்னு தெரில.
நம்ம காலத்தில், என் காலத்தில் நான் காசுலாம் பார்த்துருக்கேன், 20 காசுலாம் பார்த்துருக்கேன், 5 காசு பார்த்துருக்கேன். என் காலத்தில் காசு தாண்டி ரூபாய் வந்துருச்சு, காசுலாம் இல்லை தானே. இப்போ யோசேப்பு 20 காசுக்கு விற்றாங்க, இயேசுவை 30 காசு விற்கிறாங்க. சரி, ஓகே. இந்த யோசேப்பு அங்கே போயிட்டார் பாருங்க. யோசேப்போட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கணும். யோசேப்பு அங்கே போயிட்ட பிறகு யோசேப்பு அங்கே என்ன ஆகிட்டார்? பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். யோசேப்போட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். யோசேப்புக்கு பெண் கொடுக்க இங்கே எங்கேயும் எடுக்க முடியல. யோசேப்புக்கு வேறு வழி இல்லாதபடிக்கு அந்த நாட்டு மன்னன், அப்பா நீ ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணுற, நீ ஜபம் பண்ணுற ஆளாக இருக்க, உனக்கு எங்களில் ஒரு குரு கிட்ட இருந்து குழந்தைய பொண்ணு தரன்ட்டு அவங்க ஒரு ப்ரீஸ்டோட பொண்ணை எடுத்து கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்களேன், ப்ரே பண்ணுறவருக்கும் வேற ஒரு ப்ரேயர் பண்ணுறவங்களோட கூட்டணி வந்தா. அப்போ யோசேப்புக்கும் ட்ரபிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், ஆதியாகமம் 50ஆம் வசனம், 46ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசேப்புடைய மனைவி பேர் ஆஸ்னத். ஹீலியோபோலிஸ் என்கிற ஒரு கடவுளுடைய பிரீஸ்ட் போத்திப்பரா, அவரோட பொண்ணு இவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் பேட்டில் எவ்வளோ போராட்டம் இருக்குது பாருங்களேன். கணவன் ரட்சிக்கப்பட்டா மனைவி ரட்சிக்கப்பட மாட்டா, மனைவி ரட்சிக்கப்பட்டா கணவன் ரட்சிக்கப்பட மாட்டான். நின்று ஜபம் பண்ணி நீங்கள் அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றுறதுக்குள்ள படாத பாடுபடணும். தோற்று போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. யோசேப்பு தான் ஜெயிச்சார். ஆமேன். அந்த பிள்ளைகள் இந்த பக்கம் சார்ந்தானுங்களா, அந்த தாத்தா பக்கம் சார்ந்தானுங்களா? போத்திப்பரா தாத்தா சைடு சார்ந்தானுங்களா, யாக்கோபு தாத்தா சைடு சார்ந்தாங்களா? சொல்ல மாட்டீங்களே. போத்திப்பா பணக்காரன், போத்திப்பரா என்கிறவன் பணக்காரன், அவன் பெரிய தெய்வத்தினுடைய பிரீஸ்ட், கோடிக்கணக்கில் சொத்து. ஆனால் குழந்தைங்க எந்த பக்கம் சாயுது? அப்போ யோசேப்பு சரியாக வளர்த்துட்டார். தாத்தா நீங்கள்லாம் போங்க, நாங்கள் இங்கே தான், நான் எகிப்தியன் என்று சொல்லாதபடி நான் இஸ்ரவேலன் என்று வருகிறான். அவனுக்கு 2 பசங்க, ஒருத்தன் பேர் மனாசே, இன்னொருத்தன் பேர் எப்ராஹிம். எப்பவுமே பைபிள் வந்து எப்ராஹிமை முன்னாடி சொல்லிட்டு மனாசேவை பின்னாடி சொல்லும். நாங்கள் ஃபஸ்ட்டு பையனை செகண்ட். அது வந்து 50ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக 49ஆம் அதிகாரம் 48ஆம் அதிகாரத்தில் தாத்தா பிளஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணிடுவார். தலைச்சம் பிள்ளைக்கு செகண்ட் பிளெஸ்ஸிங்கும், இளைய பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கும். ஏன்னா தாத்தா அப்படி தான் வந்திருக்கு. எப்ராஹிம்க்கு ஃபஸ்ட் இடம் கொடுத்துட்டார், சின்னவனுக்கு. என்றால் ஃப்ரூட்ஃபுல் என்று அர்த்தம். கனிதரும் திராட்சை செடின்னு அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது இவனுக்கு வந்துச்சு. ஹீ இஸ் ப்ரொடக்டிவ், ஹீ இஸ் ஃபர்டைல். ஆமேன். நல்லா வளருவடா, நீ பெரிய ஆளாக வருவடா. வந்துட்டான். இஸ்ரவேலில் சிவில் வார் வரும்போது 2ஆ உடச்சி 10 கோத்திரத்தை பிரித்து எடுத்துகிட்டு போய் தான் பேரை வச்சான். எப்ராஹிமியர்கள் அப்படின்னா. யூதாவை பெஞ்சமினையும் ஓரங்கட்டினான், ஒடுக்குனான். ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தான். அடுத்த மகன் பேர் மனாசே. மனாசே என்றால் ஃபர்கட், மறந்து விடப்பட்ட. ஆமேன். என்னப்பட்ட? உலகத்திலே ஒரு சட்டம் இருக்குதுங்க, தலைச்சம் பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம்னு. அந்த தலைச்சம் பிள்ளை வந்து நிற்குது. தாத்தா லெஃப்ட் ஹேண்டை மேலே அவன் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டை சின்னவன் மேலே வச்சு இவன் தான் உனக்குன்னு சொன்னார்னா இவன் மறக்கப்பட்டானா இல்லையா? மறக்கப்பட்டான். ஆமேன். திருச்சபையை ஒன்று யோசிங்க, யார் மறந்தாலும் ஆண்டவர் நம்ம மறக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை தான் இஸ்ரவேல் நமக்கு விளக்குகிறது. நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, மறந்துட்டாங்க, நம்மளை பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ம நேரம் வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. A man, a family, a big clan, 12 tribes, a nation. தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு மேன், 4 பெண்கள், 5 சேர்ந்த குடும்பம் ஒரு பெரிய குழுமமாக மாறுகிறது. கிளான், குலமாக மாறுகிறது. இந்த குலம் 12 கோத்திரங்களாக நிற்கிறது. இந்த 12 கோத்திரங்கள் ஒரு தேசமாக, ஒரு ராஜ்யமாக, ஒரு மாபெரும் ஜாதியாக மாறுகிறது இந்த எகிப்தில். ஹல்லேலூயா. இப்போ தான் இந்த இன்ட்ரொடக்ஷனோட நீங்கள் இந்த சாப்டர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 400 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு தலைமுறைக்கு 50 வருஷம் போடுறாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க 70 வயசு 90 வயசு வரைக்கும் கூட, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்படி பார்த்தா கூட 8 தலைமுறை கடந்திருக்கு. அப்போ எங்கேருந்து யூதா இருப்பார், சிமியோன் இருப்பார், லேவி இருப்பார், இசக்கர் இருப்பார், தான் இருப்பார், யோசேப் இருப்பார். எல்லாரும் இறந்து கோஷேன் நாட்டிலே இருக்கிறாங்க. பாடியெலாம் எங்கே இருக்குது? யோசேப்பு மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். ஒரு நாள் கர்த்தர் நம்மை சந்தித்து அப்பா வீட்டுக்கு நம்மளை எல்லாரையும் போகும்படி செய்வார்.
அப்போ ஏன் எலும்புகளை மட்டும் பத்திரமா கூட்டிட்டு போகன்னும் போது எலும்புகளை பராமரிக்கிற பணி அங்கே துவங்குது. யோசேப்பு செத்துட்ட பிறகு அவர் பாடியை மட்டும் என்ன பண்ணல, புதைக்கல, ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஏன்? இவரை நாங்கள் எங்கே திருப்ப போகிறோம்? ஆனால் எப்ராயிம், மனாசே எல்லாம் அங்கே தான் செத்து போகிறோம். அவங்க பிள்ளைகளோட பிள்ளைகள் தான் வர போகிறார்கள். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? எல்லாம் 6ஆம் வசனத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி பெருகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. கொஞ்சம் புரிஞ்சுங்க, இருக்கிறதே வாடகை வீடு. ஜனம் கச்சா 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 கச்சான்னு இருக்குது, கொச்சா கொச்சா கொச்சான்னு இருக்குது. இருக்கிறதுனா வீடு. உங்கள் சர்ச்சில் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த வருஷம் நியூ இயருக்கு 200 எவ்வளோப்பா 213 எவ்வளோ 213 மெம்பர்ஸு. அதிலே நிறைய ஆப்சன்டீஸ். அப்போ கணக்கு போட்டால் 250 பேர் இருக்கிறாங்க. சொந்தமாக உங்களுக்கு இடம் இருக்குதா? அதான் இல்லை. இங்கே பாருங்கள், சொந்த இடம் இல்லை, கெஸ்ட்டாக போனாங்க, பெருகிட்டாங்க. பெருக்கம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தர் இஸ்ரவேலரை பெருகும்படி செய்கிறார். எங்க ஈஜிப்டில் பெரிய லேண்ட் இருக்குதுங்க, அவன் பெருகலை. ஆனால் யார் பெருகிறாங்க? இந்த கோஷேன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. எங்கே பார்த்தாலும் யார் இருக்கிறான்? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. எப்பா எங்கே பார்த்தாலும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் 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 இஸ்ரவேலர். எங்கள் வீட்டில் இஸ்ரவேலன் வேலை செய்கிறான், உங்கள் வீட்டில் இஸ்ரவேலன் வேலை செய்கிறான், ரோட்டில் இஸ்ரவேலன் வேலை செய்கிறான், அந்த குயரில் இஸ்ரவேலன் வேலை செய்கிறான், பிரமிடு கட்டுறதுல இஸ்ரவேலன் வேலை செய்கிறான், பட்டண கட்டத்தில் வேலை செய்கிறான். எல்லாம் இஸ்ரவேலன் 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 இஸ்ரவேலன். யார் அந்த இஸ்ரவேலன்? ஸ்ட்ராங்காக இருக்கான், 16 மணி நேரம் வேலை செய்கிறான், நல்லா சாப்பிட்றான், ஒவ்வொருத்தருக்கும் 20 பசங்க, 30 பசங்க. இங்கே ஒரு குழந்தை கூட பிறக்கலாம், அங்கே எவ்வளோ பிறக்குது? இது எப்படி நடந்தது என்கிற விஷயம் ராஜா வரைக்கும் போகிறது. அங்கே ஒரு ராஜா வந்துட்டான் 400 வருஷத்தில். யோசேப்பை அறியாத புதிய ராஜா. ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸில் யார் பேர் இருக்குதுங்க? யோசேப்புடைய பெயர் இருக்கிறது. ஆமென். கரெக்ட் தானே? ஆமாம், யோசேப்புடைய பெயர் இருக்கிறது. அது தெரியாமல் அவன் என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அவன் ஒரு பிளான் பண்ண போகிறான். இது யோசேப்புடைய மக்கள் என்று தெரியாதபடிக்கு அவன் அந்த இடத்துல வேற வேலை செய்ய போகிறான். யோசேப்போட பேர் பைபிளில் தான் யோசேப்பு. அவங்க நாட்டு சுருளில் என்ன பேர் தெரியுங்களா? 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் ஆதியாகம் படிச்சிங்கன்னா ஜஃபெனாத் பனேயா. என்ன பேருங்க? ஜஃபெனாத் பனேயா. ஆதியாகம் 41:40. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளே உயிராகிறார் அப்படின்னு பேர் வைக்கிறாராம். யாரு? பார்வோன். ஏன்? பார்வோனுடைய கனவுகளுக்கு யார் பதில் சொல்றது? இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ரிவீலர் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஐயோ, கனவுல உள்ள அர்த்தத்தை கூட சொல்லுகிறவன் என்று அர்த்தமா. ஒரு ராஜா வந்திருக்கிறான். அவன் யாரை மறந்து விட்டான்? ஜஃபெனத் பெனேயா என்று தங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு பிரதம அமைச்சனை மறந்து விட்டான். அவனுடைய மக்களை மறந்து விட்டான். தற்காலிகமாக ரீசன்ட் இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கணும் வாழ போகிறான். வரலாறு என்ன பண்ண போகிறான்? அழிக்க போகிறான். நாட்டினுடைய பாரம்பரிய சட்டத்தை என்ன பண்ண போகிறான்? அழிக்க போகிறான். பழைய சட்டம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலர்கள் கோஷேன் தேசத்தில் வாழலாம். அவங்க ஆடு மாடுகளுக்கு அவங்க நல்லா கிரேஸ் லேண்ட் இருக்குது, புல்லுலாம் மேய்ந்து கொள்ளலாம், அவங்க அங்கே வாழலான்னு தான் சட்டம் இருக்குது. இவன் என்ன பண்ண போகிறான்? கமிட்டி கூட்டி, பார்லிமெண்ட் கூட்டி, எல்லாரையும் ஒன்றா கூட்டி என்ன பண்ண போகிறான்? சட்டத்தை மாற்றப் போகிறான். அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா? திருச்சபையே சட்டத்தை மாற்ற போகிறான். அவன் தோன்றினான். இவன் யார் நம்ம படித்தோன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவன் ஒரு ஒரிஜினல் இவராக இருக்க முடியாது, ஈஜிப்ட்லேருந்து வந்திருக்க முடியாது, ஒருவேளை எத்தியோப்பியாவிலேருந்து வந்திருப்பாரா? இல்லை சிலர் சொல்கிறாங்க எத்தியோப்பியா மன்னர்கள் நல்லவர்கள், எத்தியோப்பியா கையிலேருந்து. ஏன்னா ஆப்பிரிக்கான்றது பல நாடுகள் கொண்ட ஒரு கண்டம். அவன் பேர் மட்டும் கண்டுபிடிச்சிங்க. அவன் பேர் அஹ்மோஸ். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறான். 1540 பிசியில் அவன் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. காமோஸ் என்று சொல்கிற அவன் அண்ணன் மரித்த பிறகு இந்த அஹ்மோஸ் வாழ்கிறான். ஆமாம், பவர்ஃபுல்லான பிளான். மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை கொடுத்து இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வருகிறவன் தான் இந்த அஹ்மோஸ். அவன் பேரை நம்ம படிச்சிட்டோம். அவன் திட்டம் நாங்கள் இஸ்ரவேலர்கள் பெருகி இருக்கிறார்கள். அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அவனோட ரிசர்ச் என்ன சொல்லிட்டு பாருங்கள். தன் ஜனங்களை நோக்கி
தன்னோட இடத்துல போய் உட்காந்துட்டு தன்னோட அரண்மனையில் உட்காந்துட்டு சொல்கிறான், இஸ்ரவேல் 9ஆம் வசனம், புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளோ ஆயிட்டாங்க? நம்மளை விட நிறைய ஆயிட்டாங்க. அப்போ சென்சஸ் பிரகாரம் இவங்க தான் நிறைய, அவங்க கம்மி. ஆமென். தே பிகேம் ஃப்ரூட்ஃபுல், அவங்க பெருகிட்டாங்க. அதனால் பாருங்கள் பிளானு. ஏன்னா இதை ஒரு பப்ளிக் இஷ்யூவாக ஆக்கணும், இதுக்காக சட்டம் இயற்றப்படணும், இல்லைன்னா அவங்கள ஒடுக்க முடியாது. நான் சட்டம் ஏற்றணும், நம்மளோட பெருகிட்டாங்க, சரியா? ஏராளமாக ஆயிட்டாங்க, பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு வேலை நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டில் வேலை செய்கிற இவங்க எதிரிகள் பட்சம் சார்ந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கன்ஃபார்ம்டாக வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். அதனால் இதற்காக ஒரு திட்டங்கள் அமைக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும். என்ன பண்ணோம்? ஆமாம், தேசத்தை விட்டும் புறப்பட்டு போகக்கூடாது. எவ்வளோ கன்னிங்கான ஒரு வேலை. ஊரை விட்டும் துரத்தக்கூடாது, ஏன்னா போய் அங்கே சேர்ந்து திரும்பி நம்மளை அடிப்பான். ஊரை விட்டும் போகக்கூடாது, ஊர்லேயும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும். என்ன பண்ணமா? ஒரு உபாயம் என்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? அது ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றால், லெட் அஸ் டீல் வித் தம் ஷ்ரூவிட்லி, கிரிமினலாக, தந்திரமாக ஒரு குழி பறிக்க வேண்டும் அப்படி வச்சுக்கலாம். என்ன பண்ணோம்? அவங்களுக்கே தெரியாது ஒரு குழி பறிக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் வேலை வந்துருச்சு. வேலை, இந்த வேலை, அங்கே வேலை, இங்கே வேலை, வேலையை எடுத்து சுமை வேலையில் ஒடுக்கும்படினால் அவர்களை கூப்பிடுகிறோம். நம்ம சுமை சுமக்கிற வேலை. நீ எந்த வேலைப்பா? நான் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கிறேன். நீ இல்லை, உனக்கு இன்னுமே எங்கே வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரேன். நீ எங்கே இருக்க? நான் ரோட்டில் இருக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. வெயிட்டு தூக்குற வேலை. யாருன்னா சொல்லியிருப்பாங்க போல், வெயிட்டு தூக்குனா முதுகு தண்டு வட ப்ராப்ளம்லாம் வரும், அதனால் என்னென்ன சொன்னாங்கன்னு தெரில, பெருக முடியாதுன்னு சொன்னாங்க, என்ன தெரில, தூக்கிப்படு. ஒடுக்கணும், வேலை செய்ய விடக்கூடாது, முன்னேற விடக்கூடாது என்று சொல்லி 2 பட்டணங்களை கட்டும்படி வைக்கிறான். பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பயங்கரமான வேலை, டாஸ்க்கு, கஷ்டமான வேலை, முடியல அப்பா அப்படின்ற நிலை. உங்களை எத்தனை பேர் நிறைய வேலை செய்கிறீங்க? என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னால் முடியல, நான் சர்ச்சுக்கு வரல. நேற்றைக்கு இங்கே தெலுங்கு சர்வீஸ் முடிச்சுட்டு 8 மணிக்கு கிளம்புனா 8:03 தம்பி என்னை பைக்கில் ஸ்பீடாக கூட்டு போய் பஸ் பிடிக்க வச்சார். அப்போவே நான் 11:00 தான் வீடு போய் சேர்ந்தேன். அவர் மட்டும் அடுத்ததில் விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிரும்? சில இது இன்றைக்கி நான் 6:30 எங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பித்தேன். இங்கே 9:10 தான் வந்தேன். இடையில ஒரு இடத்துல 40 நிமிஷம் பஸ் இல்லை தாம்பரமில். அப்போ என்னால் முடியலப்பா, அப்பா நம்ம என்ன பண்ணலாம்? படுத்துடலாம். அதிகமான பலு நம்மை ஊழியம் செய்வதை தடுக்கும். வேலைக்கு போய்த்தான் ஆகணும், வேறு வேலை இல்லை. ஏன்னா சம்பளம் வருதே, காசு வருதே, பேர் வருதே. நான் லீவ் போடாமல் போனேன்னு வைங்க, நான் தான் அடுத்த ஆஃபீஸர். உடனே என்ன பண்ணுவாங்க? லீவ் போடாமல் ஒன்று மட்டும் பண்ணலாம், சர்ச்சுக்கு வேணாம், ஞாயிற்றுக்கிழமை தான் படுக்கிறேன், அன்னைக்கு தான் வீட்டில். நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் கிளம்பிடுவேன், 5 மணிக்கு போயிடுவேன். சம்பளம் போடுறான் சீல. ஆமாம், சாத்தா நம்ம எல்லாருடைய மைண்ட் செட்டை மாற்றுறான். உலகத்தில் வருகிற பணத்தினால் பொருளினால் வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வாழ்கிறவர்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ரிச்னஸ் கம்ஸ் டு யூ பை த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனோட பிளான் வந்து இந்த ஜனத்தை ஒடுக்குனா ஜனம் குறையும்னு. ஜனம் குறையில, பெருக ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. Their lives became bitter. It was a hard bondage. All manner of service, tough jobs வந்துச்சு. But still they multiplied and grew. எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? பெருகிட்டாங்க. கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு குழந்தை ட்வின்ஸு பிறந்துச்சோ இல்லை 3 பிள்ளைங்க பிறந்துச்சோ தெரியல, வருஷம் 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 குழந்தைங்க எல்லாருக்கும் பிறக்குது, பிறந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நான் ஒரு அப்பா அம்மா வேலைக்கு வராங்க, 10 குழந்தைங்க அவங்க கூட சேர்ந்து வருது. வேலை விடுற எஜமா நிலைமை என்னத்துக்கு ஆகும்?
இது யாரா என் குழந்தை, இது யாரா என் குழந்தை, இது யாரா என் குழந்தை, ஐயா எங்களுக்கு இத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுனா எரிச்சல் ஆயிட்டாங்க. பாருங்க, அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, பலுகி பெருகினார்கள். 12ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அவங்க ஒரு ராஜா, அவங்க ஒரு எஜமாட்டியம்மா ஒரு குழந்தை, இவன் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி ஒரு 15 குழந்தை. எரிச்சல் அடைய ஆரம்பித்தாங்க. இப்போ ராஜா கையில் மேலே போகும்போது ரியாலிட்டிக்கு முன்பதாக, உண்மைக்கு முன்பதாக, சத்தியத்துக்கு முன்பதாக போய் நிற்காது. இவன் இன்னொரு உபாயம் பண்ண போகிறான். என்ன உபாயம் பண்ண போகிறான்னா, இன்னும் கொடுமையாக வேலை வாங்குங்க. எப்படி வேலை வாங்க? கொடுமையா, இன்னும் கொடுமையா நல்லா வேலை வாங்க. குழந்தைய கூட எடுத்து சைல்டு லேபர் போடு. சைல்டும் நல்லா வேலை செய்யுது. கறி மீன் முட்டைலாம் சாப்பிட்றான் அவன், அந்த போனு சாப்பிட்றான் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், அவன் எப்படி இருக்கான்? வீக்காக இருக்கான். இது சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை, இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்பதை அவன் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டான். அதனால தான் நம்ம எந்த சாப்பாடு இருந்தாலும் எடுத்துகிட்டு சொல்லணும், இது எனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம். எந்த மருந்தோ மாத்திரையோ ஜூஸோ தண்ணியோ தீயோ எனக்காக சிந்தப்படுகிற இயேசுவின். எஸ், in the midst of the cruel and harsh service, the children of Israel, they seem to flourish and multiply. வளர்றாங்க பெருகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அவர் மருந்து மாத்திரையில் மெடிசனில் கை வைக்க வேண்டியது தான். என்ன பண்ணோம்? எல்லாருக்கும் இன்றைய காலம் வந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு கூட சேர்ந்து கர்ப்பத்தடை மாத்திரை கொடுத்துருன்னு சொல்லியிருப்பான். அந்த டெக்னாலஜி அன்றைக்கி இல்லாததுனால அவனுக்கு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சான். நர்சஸ்லாம் இருந்திருக்காங்க. இப்போ மருத்துவ சிக்கல் இருந்திருக்குதாங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ்டு கண்ட்ரியாக ஈஜிப்ட் இருந்திருக்கும். ஆமீன். ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு மேலே உலக சூப்பர் பவராக இருந்த நாடு ஈஜிப்ட். அவங்க கையில் இல்லாத டெக்னாலஜியே கிடையாது. இன்றைக்கும் அவங்க கட்டின அந்த பிரமிடுகளுடைய டெக்னாலஜியை நம்முடைய ஏஐ டெக்னாலஜி வச்சு படிக்க முடியல. எப்படி மனுஷனை வச்சு அவ்வளோ உயரத்தில் கட்டினான்னு. ஆமீன். ராஜா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சட்டம் கொண்டு வந்தார். செகண்ட் ஸ்டெப்பு அவங்களுக்கு சுமை சுமக்கிற வேலை வச்சார். தேர்ட் ஸ்டெப் ஆலோட்டிகள் வச்சு ஒடுக்க வச்சார். எரிஞ்சி விழுந்தாங்க. ஃபோர்த்து நல்ல பெரிய ஸ்டெப்புக்கு வருகிறார். என்னென்னா, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணிவிடு? கொலை செய்து விடு. ஆமீன். அந்த வேலையை கொடுமையாக வேலை வாங்கினதில் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். 14, சாந்தும் செங்கலும் ஆகிய வேலையினாலும் வயலில் செய்யும் சகல வேதனையும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக வேலையே இதுதான், ட்ரைனிங்கே இதுதான். அவனை டைட் பண்ணு, பெண்டை கழட்டு. நம்ம ஒரு ஸ்டைலில் சொல்லலாம், பெண்டை கழட்டி அனுப்பு. அதுவும் இன்றி இப்போ தான் அவர் தன்னுடைய மெடிக்கல் டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறார். நர்சஸ் 2 பேர், சிப்பீரால் பூவால் 2 பேர் இங்கே வாங்க என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட. இவன் 2 பேரோட பேரை படித்து பார்க்கும்போது ஹீப்ரூ நேம் மாதிரி இருக்குது. சிப்ரானா பியூட்டி, ஆமாம், பூவானா ஸ்ப்ளெண்டர் எப்படின்னு அர்த்தமா. இவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே வாங்க, உங்கள் 2 பேரும் ப்ரொமோஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணணும். உங்கள் இந்த ஹீப்ரூ கேம்பில் போகிறீங்கள, அந்த ப்ரெக்னன்சி கேம்புக்கு போகிறீங்களா, மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா? ஆமாயா. நீங்கள் 2 பேர் தானே அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு? ஆமாயா. சரி, கோஷியன் தேசத்துக்கா? சரி, நான் சொல்கிறது கேளுங்க. குழந்தை பிறக்கும்போது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கொன்று, குழந்தைய கையில் வாங்கும்போதே என்ன பண்ணுறேன்? கழுத்து அப்படி ஒரு முறுக்கு முறுக்கிடு, அப்படி ஒரு முறுக்கு முறுக்கிடு. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் விட்டுரு. அவங்க நினச்சா ஈஸி பண்ணலாம். குழந்தைய பிறக்கும்போது அந்த குழந்தையை பிரசவிக்க கையில் வாங்கிறதுல நிறைய கேர்ஃபுல்லாக பண்ணோம். குழந்தைக்கு ஹெட் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது, ஸ்கல் இந்த நெக் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது, பிரேக்கியர் பிளெக்ஸிஸ் இன்ஜுரின்னு இருக்குது. குழந்தைய கையை பிடிச்சி இழுத்தா கை சைடிலிருந்து போக வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணோம். அவன் எவ்வளோ கிரிமினல் பாருங்கள். நர்ஸ் தாய் அங்கேருந்து வழியில் கஷ்டப்படுறா, சுற்றி யாரும் வர அனுமதி இல்லை. நீங்கள் தான் ஆத்தரைஸ், நீங்கள் தான் படித்த மருத்துவச்சிகள். உன்னோட அந்த லேபர் ரூமில் யாரும் வர மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளையாக தான் முடிச்சிரு. என்ன பண்ணுறேன்? ஈஸி. ஆமேன். பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரிழக்கும். பெண் பிள்ளைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்க. இல்லை நமக்கு மனைவிகளாகிடுவாங்க, நம்ம வீட்டு வேலைக்காரிகளாகிடுவாங்க, நமக்கு இனப்பெருக்கத்தை உண்டாக்கும்படி செய்வார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்ல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். இன்றைக்கி உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் அப்படின்னா, உலகம் நம்ம ஈர்க்கும்பொழுது
ஒரு விஷயந்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்குது, தேவனுக்கு பயப்படுற பயம். நான் வேணான்னு சொன்னால் நீ செய்வியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் வேணானார்னா நீ செய்வியான்னு அவன் கேட்குறான். அவரே வேணான்ட்ட பிறகு நான் செஞ்சேன்னா நான் எங்கடா பொழைப்பேன்? அதான் மருத்துவச்சிகள். கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். செய்ய மாட்டாங்க. தேவனுக்கு பயந்ததினால் செய்யாமல் ஆண் பிள்ளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். என்ன பண்ணிட்டாங்க? they saved even the male children. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ராஜா தப்பு பண்ணா துட்டு கொடுக்குறேன் நான். பணம் என்பது ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் என்பது வேறு. அது பணமாக கூட இருக்கலாம், ஆனால் பணம் எல்லாம் ஆசீர்வாதம் என்று கிடையாது. ராஜா கொடுக்குற பேமெண்ட் ஹைக்கு தான் சேலரிக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம். சரி, எப்படி ராஜா கையில் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது? ராஜா அவங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஆன்சர் ஆண்டவர் கொடுத்தாரு. ராஜா, உங்கள் ஈஜிப்சியன் லேடிஸ் மாதிரி அவங்க கிடையாது ராஜா. லேபர் ரூமில் நாங்கள் போகிறதுக்குள்ளே அவள் பிள்ளைய பற்றி கையில் வச்சுருக்கிறா, குழந்தைக்கு பால் கொடுத்துருக்குறா. அதுக்கப்புறம் சாகடிக்க முடியாது ராஜா. இருக்கிறது 2 நர்சஸ் தான். போகிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறா? அவங்களே பெற்றுடுறாங்க ராஜா. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் லேட்டாக தான் போகிறோம். குழந்தை பிறந்து 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் போகிறோம். நீ வச்சிருக்கிற ஆம்புலன்ஸில், அவர்னா குதிரை ஆம்புலன்ஸ் வச்சுருப்பார் போல், நீ வச்சுருக்கிற ஆம்புலன்ஸில் நாங்கள் போகிறதுக்குள்ளே குழந்தை என்ன பண்ணிடுது? பிறந்துடுது. அவங்க வச்சுருக்காங்க, பேரே வச்சிடுறாங்க ராஜா. அல்லேலூயா. இப்பையும் பிள்ளைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறாங்க. மிலிட்ரி கட்டளையிட போகிறான். ஓகேடா, சரிம்மா நீ கிளம்பு, மிலிட்ரி வா. எங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்குதோ சென்சஸ் எடுத்துக்கோ, டேட்டா கலெக்ட் பண்ணிக்க. வீட்டுக்கு போய் ஆண் பிள்ளையாக இருந்தால் தூக்கி நைல் நதியில் போடு. இது பிரகடனப்படுத்துகிறேன். முதல்ல மறைமுகமாக செஞ்சேன், பலு கொடுப்பேன், உங்களை இரிட்டேட் பண்ணுவேன், உங்களை சோர்ந்து போகும்படி பண்ணுவேன், உங்களுக்கே தெரியாமல் பண்ணேன். மருத்துவச்சிகள் கையில் சொன்னேன், அவங்களுக்கு சொன்னது உனக்கு தெரியாது. இப்போ கட்டளை, ஈஜிப்டில் உள்ள யூதர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் அவர்கள் நைல் நதியிலே தூக்கி போட்டு விடப்பட வேண்டும். பரவாயில்ல, நான் கெட்ட ராஜாவை போகிறேன் என்று கட்டளை பிறக்கிறான். ஆமேன். ஒரு பிரச்சனை வளர்ந்து பெருசாக வரும்போது தான் அது தீர்வு வரும்னு சொல்லுவாங்க. இது இஸ்ரவேலுக்கு பிரச்சனை வளர்ந்து பெருசாக வருது. பார்வோனா இஸ்ரவேலானா அவன் பேசுறது கரெக்டு தான். இஸ்ரவேல் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். பட் த ஈக்குவேஷன் டசன்ட் கம்ப்ளீட் வித்தவுட் காட். இன்றைக்கி உங்களை சாத்தான் எவ்வளோ நாளும் விழுத்தலாம். அவன் நினைக்கலாம், நீ நான் இல்லைடா, என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். அவர் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்ஸ் when we are with God. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர்களை வாழ வைக்கிறார். கர்த்தரை நம்பினால் மனித பலம் இல்லாமலும் வாழலாம். கர்த்தரை சார்ந்தவர்களுக்கு இயற்கை பலம் இல்லாமலும் வாழ்ந்தார்கள். இதோ இந்த இஸ்ரவேலர்கள் முதலாவதாக கர்த்தரை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இன்றைக்கு காப்பாற்றுகிற இந்த தேவன் இவர்களை இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலே 40 ஆண்டுகள் நடத்தி கானானுக்குள் கால் வைக்க செய்ய போகிறார். உதவி இல்லாத நிலையிலும் ஆண்டவரே உதவியாயிருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு குழுமம், 12 கோத்திரங்கள் ஒரு உத்தேசமாக மாறினது. அதுதான் இஸ்ரவேலர்கள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீங்களும் நானும் இன்றைக்கி தனியாக இருக்கலாம். நம்ம அழைப்பு அதல்ல, ஒரு மாபெரும் குடும்பமாய் மாறப்போகிறோம். நம் தலைவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு திருச்சபைகளும் பெருகும், ஒவ்வொரு ஜபக்குழுக்களும் பெருகும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திர பிதாக்களாய் மாறப்போகிறீர்கள். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எழுந்து நின்று கர்த்தர் பாதத்தில் சரணடைவோம். இந்த கால வேளையில தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற, மகனே நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில் நாம் ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரேப்பா எனக்கு வழியுமாக தான் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் மறந்தவர் பொழுந்தாலும் கர்த்தரை நினைவு கூர்ந்து எனக்கு ஆண்டவர் மீண்டும் அழைத்து வரப்போகிறார். ஆண்டவர் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆண்டவனுக்கு நம்ம கண்கள் பாடலை பாடி ஆராதிப்போமா? உன்னை நானே தெரிந்து கொண்டேனே,
உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ரிவா வா வா ஷவரவல வரவா கவரவலவா. தகப்பனே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா யாத்திராகவும் 1வது அதிகாரத்தில் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா இப்பொழுதும் அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய பிரசனத்தினால் அப்பா எங்களை நிரப்புவீராக அப்பா. இப்பொழுதும் தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா நீர் என்னை மறைத்து அப்பா நீங்கள் பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா எங்களோடு கூட பேசட்டும் தகப்பனே. அப்படியா அப்பா இந்த நேரத்தை அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பழுத்து போனார்கள். அதற்கு முன்பதாக நம்ம 17வது வசனத்தில் பார்க்கிறோம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு பயந்ததுனால தான் மருத்துவச்சிகள் பார்வோன் சொன்னபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை பாதுகாத்தார்கள். அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தும் மருத்துவச்சிகள் அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்ய துணியவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று. ஒருவேளை அந்த பயம் நம்மக்கிட்ட இல்லைன்னா இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். மருத்துவச்சிகள் பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால தான் அவங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசிர்வதிச்சார், அவங்க குடும்பத்தையும் ஆசிர்வதிச்சார். இன்றைக்கு நாம் செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஒருவேளை குடும்பத்தில் செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், மார்க்கெட் பிளேஸில் அந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிக்கணும்னு சொன்னால் நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. மனுஷர்களுக்கு நம்ம தெரியாமல் நம்ம எவ்வளோ காரியம் செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது இருக்குது. இன்றைக்கு நம்ம ஒரு வேளை அவருக்கு பயப்படாமல் நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுருக்கலாம், மனிதர்கள் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இன்றைக்கு நம்ம இருதயத்தில் கைகளை வைத்து நம்ம எந்த காரியம்லாம் கர்த்தருக்கு பயப்படாமல் செஞ்சுருக்கிறோமோ இன்றைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர்கிட்ட நம்ம மறுபடியுமா நம்ம மனம் திரும்பலாம். அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம கண்களை மூடி கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும்
கவரபலபா ஷபரபலபரபா கபா ஓரி பாபா பாபா ஷபரபலபரபா கவரபலபா கபா ஓரி ஆந்தரதல போரி பாக்க வரபாக்கபா ஓ ஷபரபலபரி பாக்க வரபாக்கபா. தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வேலையிலும் ஆவியானவரே அப்பா நாங்க தகப்பனே அப்பா உமக்கு பயந்து வாழக்கூடிய அப்பா அப்பா எங்களுக்கு பயத்தை நீங்க எங்களுக்குள்ள தருவீராக. அப்பா உம்முடைய கண்கள் அப்பா எங்களை இந்நேரமும் பார்த்து கொண்டு இருக்குது தகப்பனே. ஆனாலும் அப்பா நாங்க உமக்கு அப்பா தெரியாம அப்பா நீங்க பார்த்திருந்தோம். நாங்க எவ்வளோ காரியங்கள் அப்பா சிறிய விஷயமா இருந்தாலும் நாங்க செய்யறோம் தகப்பனே. இன்றைக்கு அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா நீங்க எங்களை தொடுங்க அப்பா. நாங்க செய்கிற அப்பா ஒவ்வொரு வேலைகளிலும் அப்பா எங்களுக்கு பயத்தை நீங்க கட்டளையிடுவீராக. அப்பா இன்றைக்கு நாங்க வசனத்துல பார்த்தது போல எப்படி தகப்பனே அப்பா அந்த மருத்துவச்சிகள் உமக்கு பயந்து அப்பா உம்முடைய வார்த்தைக்கு அப்பா கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அப்பா இன்றைக்கு அப்பா எங்களுக்குள்ள அந்த பயத்தின் ஆவியை நீங்க கட்டளையிடுவீராக. அப்பா நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்க பயந்து நடக்கணும் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கணும் ராஜா. ஆவியானவரே அப்படி நாங்க நடக்கும்போது அப்பா நீங்க அப்பா எங்களை பெருக செய்வீங்க. எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அப்பா இன்றைக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஒருவேளை அப்பா நாங்க செய்த அப்பா ஒவ்வொரு அப்பா தவறுகள் அப்பா நீங்க எங்களுக்கு கிருபையாய் மன்னித்திருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு நாங்க மனம் திரும்புகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்க உங்ககிட்ட வரும் தகப்பனே. அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. அப்படியா இந்த வேலையில தகப்பனே அப்பா உம்மகிட்ட அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுக்குள்ள அப்பா நீங்க பயத்தின் ஆவியை நீங்க கட்டளையிடுவீராக. அப்படியாய் தகப்பனே அப்பா இந்த வேலையில அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. எங்களுடைய தவறுகள் அப்பா நீங்க மன்னித்திருக்கிறீங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஆமென். அன்று நம்ம பார்த்தோம் அந்த எகிப்தின் ராஜா அநேக பிள்ளைகள் பிறக்க அவன் ஆண் பிள்ளைகள் மேலே ஒரு நோக்கம் வைக்கிறான். இந்த பிள்ளைகள் வளர்ந்தா நாளைக்கு நம்முடைய ராஜ்யத்தோடய பெருசாகிடுவாங்க, இவர்கள் தான் இந்த நாட்டின் பலன், இவர்கள் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு அவங்களை புரிந்து கொண்டு அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த மருத்துவச்சிலுக்கு கட்டளை கொடுக்குறான், எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்று போடுங்கள். ஆமேன். ஆனால் தேவனுடைய கரம் ஆமேன் நம்ம இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது. தேவனுடைய வல்லமையான கிருபை கூட இருந்ததால் மருத்துவச்சி மூலமாக அனைத்து ஜனம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் இந்த பிசாசன் கெஜிக்கிற சிங்கம் போல ஆண்களை தான் அவன் மைய நோக்கமாக வைத்து கொண்டிருக்கான். அநேக ஆண்களை அழித்து விட வேண்டும், அநேக ஆண்களை எப்படியாவது அவங்களை மறுத்து செய்ய வேண்டும் என்று பிசாசு பகிர்ந்த வல்லமையாக போராடி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லை, ஆவிக்கிற உலகத்தில் சபைகளில் ஆண் மக்கள் எழும்பாதபடிக்கு அவன் எத்தனையோ திட்டங்களை போட்டு ஆண் மக்கள் சபையில் வராதபடிக்கு பிசாசு அவளை கட்டி வைத்து இருக்கிறான். நம்ம எத்தனையோ சபைகளில் பார்க்கலாம், பெண்கள் கூட்டம் அநேகம் வந்தாலும் ஆண்கள் அவன் எப்படியாவது உலகத்தின் பின்னாக போக வைத்து அவன் அனைத்து விதமான செயல்களும் கட்டி ஊழியம் செய்யாதபடி சபைக்கு வராதபடிக்கு அவளை கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். தேவன் அந்த ஆண் மக்களை விடுதலை ஆக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண் மக்கள் அனைவரும் என்ற சந்நிதியில் வர கடவுள் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதற்கு விரோதமாக பிசாசு எல்லா அந்த கட்டுகளையும் மறுத்து நாம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே அப்பா, இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த ஆண் மக்களை எழும்பக்கூடாதபடிக்கு தடை செய்கிற அன்னைக்கு அந்த எகிப்து எழும்பினது போல இன்னைக்கு பிசாசன் எழும்பி நிற்கிறானப்பா. அவனுடைய செயல்கள் அந்தகார செயல்களை வானத்திமும் படைத்த வல்லவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் சபித்து கட்டுகிறப்பா. எங்க சபையில கூடப்பா ஆண் மக்களுக்கு வராமல் எத்தனை பிசாசு தடவை செய்து கொண்டிருக்கானப்பா. எங்க சபை ஆண் மக்களை வரக்கூடாதபடிக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா கட்டுகளையும் அறுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால தகப்பன எல்லா கட்டுகளையும் அறுக்கிறப்பா. எல்லா கட்டுகளையும் அறுக்கிறாச்சா ஆண்டவர் தகப்ப. ஆண் மக்கள் இயேசுவின் நாமத்தை எங்க சன்னதியில் வர கடவர்களப்பா. ஆண் மக்கள் ஆண்டவர் உமக்கென்று ஊழியம் செய்கிற வல்லமையான மோசைகளை போல அநேக மோசைகள் எங்க சபையில நீ எழுப்பிடுறாங்கப்பா. இயேசு நாடு பிசாசு வெள்ளம் போல எதிர் வந்தாலும் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற ஆவியானவரே, நீ எங்க சபையில நீ பெருக்க தூண்டு போறதுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உன்னோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா.
எங்களுடைய ஆண் மக்கள் அனைவரும் நாங்கள் உமக்கே நாங்கள் சொந்தம் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. இந்த காலையில் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் பண்ணீரை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்று நாம் ஒரு தீர்க்க தரிசனம் செய்ய செல்கிறோம். இப்போது வந்திருக்கிற ஆண்கள் மட்டும் நம்ம முன்பாக வரிசையாக வந்து நிற்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற ஆண்கள் அனைவரும் நம்ம வரிசையாக நிற்கலாம். நம்ம மேலே நம்முடைய போதகர்கள் நம்மளுக்கு எண்ணெய் வைத்து ஜெபிப்பார்கள். நம்மை கர்த்தருக்கென்று அவள் அர்ப்பணம் செய்யப்படுகிறார்கள். நான் ஆண்டவருக்கு இல்லை, உலகத்துக்கு தான் நான் சொந்தம் என்று பிசாசு அநேக சூழ்நிலைகளை நம்ம வைத்து அவன் மயக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் பின்பாக நின்று உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர்களுக்காக நீ ஜெபித்துக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு ஆண்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொண்டு, ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் கர்த்தர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அவர்களும் உமக்கென்று ஊழியம் செய்யலாம் அர்ப்பணிக்கிறோம் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். வந்திருக்க ஒவ்வொருக்காக நம்ம ஹல்லேலூயா. ஆண் மக்களாக எழும்போம். ஆமேன். கர்த்தருக்குன்னு ஒரு சேனைகளாக எழும்போம், மோசேக்களாக எழும்போம். அநேக அடிமட்ட சேனலில் கர்த்தரத்தில் நாம் கொண்டு சேருவோம். கர்த்தரை பயன்படுத்துவார்கள். ஆமேன். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.